அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசில் வந்து காவல்துறை 2ஆம் நிலை காவல்துறை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள் குரோம் போயிட்டு TNUSRB அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே காவல்துறையோட அஃபிஷியல் சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யூசர் நேமும் இங்கே பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்ளை நவ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ என்றைக்கு லாஸ்ட் டேட் தான் உங்களுக்கு காமிக்கும். மறுபடியும் வந்து அப்ளை நவ்னு கொடுங்க. கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி கேட்பாங்க. கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்பாங்க. வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகே, வெரிஃபை இமெயில்னு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை வந்து இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். சரிங்களா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி வந்து இங்கே கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி வந்து நேம் கொடுங்க. இங்கே வந்து இனிஷியல் லாஸ்ட்டாக கொடுங்க. நீங்கள் வந்து பெயர் மாற்றம் வந்து அறிவிப்பு வந்து செஞ்சுருக்கீங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஜெண்டர் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி வந்து டேட்டா பர்த்துங்கிறது கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க, ஃபாதரோட இனிஷியல் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து மதர் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க, மதரோட இனிஷியல் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க பேர் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துக்கோங்க. உங்கள் ரிலீஜன் எதுவோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது திருமண நிலை வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் மகப்பேறு நிலை இதையும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து 2 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டிசியில் எது இருக்கோ பார்த்து கொடுங்க. இல்லைனா உங்கள் உடம்புல எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து தழும்பு, மச்சம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது பார்க்குற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடியரசுத் தலைவரின் சாரணியர் விருதை வந்து வாங்கிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நோன் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் பிசிஏ எம்பிசிஏ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சாதி உட்பிரிவின் பெயர் வந்து என்னென்னு கொடுத்துக்கோங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட இடம், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த டீட்டெயிலாம் இருக்கும். எங்கே கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, டெப்டி தாசில்தாரா, தாசில்தார் ஹெட் குவார்ட்டர்ஸ், டெப்டி தாசில்தாரா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. என்றைக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதோட டேட்டை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முன்னுரிமை வந்து எதுக்கு கொடுக்குறீங்க, ஜெயில் வார்டனா இல்லை 2ஆம் நிலை காவலரான்னு சொல்லிட்டுருக்கோம். நான் வந்து 2ஆம் நிலை காவலர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 2ஆவதாக வந்து ஜெயிலர்னு கொடுத்துறேன். 3 வந்து எதுவும் கால்ஃபர் பண்ணல, அதாவது டிராஃபிக் போலீஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கால்ஃபர் பண்ணலங்கிறதால பிளாங்காக இருக்கட்டும். அடுத்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய முகவரி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வந்து டோர் நம்பரு, உங்கள் தெரு பேர், ஊர் பேர் கொடுத்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு, என்னோடய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிட்டேன். உங்களுடைய அஞ்சல் குறியீட்டுன்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட குடியிருப்பு பகுதி வந்து எந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் வருதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து பர்மனெண்ட் முகவரி கொடுத்தா இந்த அட்ரஸ் வந்து அப்படியே காப்பி ஆகிடும். டெம்பரரி முகவரி, பர்மனெண்ட் முகவரி ரெண்டுமே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பயின்ற முறை ரெகுலராக ப்ரைவேட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம், ரெகுலர் கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த போர்டு அப்படிங்கிற மாதிரி அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது தமிழில் வந்து நீங்கள் ஒரு மொழியாக பாடமாக எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறதால நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அது கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. 10th வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதிகபட்ச மதிப்பெண் 10th வந்து 500 மதிப்பெண்கிறதால நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். முயற்சியில் எண்ணிக்கை வந்து 0ன்னு இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணி தான் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 1, 2 இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டேன், அதிலேயே பாஸ் பண்ணிட்டேன் எல்லாத்துமே அப்படின்னா 0 இருக்கட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் 12th வந்து 12th முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் கொடுத்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயின்ற முறை வந்து ரெகுலரு, எந்த ஸ்கூல்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்வு வாரியத்தின் பெயர் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம்னு சொல்லிட்டுருக்கோம், அதை கிளிக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெற்ற மதிப்பெண் தரம்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் 12th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதிகபட்ச மதிப்பெண் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. முயற்சியின் எண்ணிக்கை வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைங்கிறதால நான் நோ கொடுத்துக்கிறேன், சரிங்களா? அடுத்து வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதை நான் இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து யூஜி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் படிச்சிருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். நான் படிச்சிருக்கேங்கிறதால இதை கொடுத்துக்கிறேன், எஸ்ன்னு கொடுத்துட்டு. அது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க, நான் பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்குறாங்க, உங்களோட இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துக்கோங்க. அது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன மாதம் மற்றும் இயர் இருக்குதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெற்ற மதிப்பெண் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிரேடுன்னு பார்த்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பயின்ற முறைன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பிஜி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, நான் வந்து இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ நான் நோன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தீயணைப்பு சேவை பயிற்சி இதை முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, நான் எல்லாமே நோன் கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து ஜாபில் எதாவது இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த செக்டரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு வந்து நோன் கொடுத்துக்கிறேன். நான் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். தங்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அது உண்டான டீட்டெயில் வந்து கொடுங்க. இல்லைன்னா வந்து நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரிசு இடஒதுக்கீடு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து நோன் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில் ஸ்போர்ட்ஸோட டீட்டெயிலெலாம் கொடுக்கணும். நான் வந்து இப்போதைக்கு வந்து நோ கொடுத்துக்கிறேன். முன்னாள் இராணுவத்தினர் விவரங்கள்னு சொல்லிட்டுருக்கு, அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுங்க. நான் இப்போதைக்கு வந்து நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து சிறப்பு மதிப்பென்னு சொல்லிட்டுருக்கு, நீங்கள் என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி வந்து வச்சுருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் வந்து உள்ள போகிறதுனா வச்சுக்கலாம், சரிங்களா? நான் வந்து என்சிசி முடிச்சிருக்கிறதால நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். என்சிசி சான்றிதழ் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கோன்னு கேட்குது, ஏவா பிஎஸ்சியா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் சின்னு கொடுத்துக்கிட்டேன். என்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது வந்து நாட்டு நலப்பணி திட்டத்தின் சான்றிதழ் வைத்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இல்லைன்னு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட்டு துறைக்கான சிறப்பு ஒதுக்கீட்டில் வரீங்களா அப்படின்னு கேட்குது. நான் நோன் கொடுத்தேன். எஸ்ன்னா அது எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? நான் இப்போதைக்கு வந்துட்டு நோன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்குது. அதாவது 10th 12th இதெல்லாம் வந்து தமிழில் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அதாவது தமிழ் வழி கல்வி மூலிமா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பிஎஸ்டிஎம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து நோன் கொடுத்துக்கிறேன். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து கள்ளக்குறிச்சி கொடுத்துக்கிறேன். நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக் தான், ஆனால் சேலத்தோட பார்டரில் இருக்குங்கிறதால நான் எனக்கு கள்ளக்குறிச்சி தான் வந்து பக்கம் அப்படிங்கிறதால நான் வந்து கள்ளக்குறிச்சி கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலிமா நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஏதோ எழுதுறது உங்களை பேன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குது. நான் இல்லைங்கிறதால நோ கொடுத்துக்கிறேன். தேர்வு கட்டணம் விவரம் வந்து 250 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் புகைப்படம், இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் கேட்கும். சிக்னேச்சர் வந்து 5 கேபிலேருந்து 10 கேபிக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களோட லெஃப்ட் தம்ப்ரஷன் இருக்கு இல்லைங்களா, இடது பெருவிரல் ரேகை, ஸோ அதை நீங்கள் ரேகை வச்சு அதை ஃபோட்டோ பிடிச்சி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 12th மார்க் ஷீட் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. உங்களோட டீட்டெயில் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இதிலே நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ணுறதுனா பேக் டு எடிட் வந்து எடிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஐ கன்ஃபார்ம் த எபோ கொடுத்துட்டு எகைன் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஸ் அண்ட் அக்ரி கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க.
ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். பே அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து யூபிஐ மூலிமா வந்து பே பண்ணிக்கிறேன். யூபிஐ மூலிமா கொடுத்துட்டு நான் வந்து யூபிஐ கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு பே நவுன்னு கொடுக்குறேன். ஒரு கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதில் வந்து பே பண்ணணும். இப்போ நான் பே பண்ணிடுறேன். ஓகே, இப்போதைக்கு நான் பே பண்ணிவிட்டேன். இந்த பேஜ் வந்து ரீடாக்டர் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. உங்கள் ஆர்டர் ஐடி 250 ரூபா பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கேண்டிடேட் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வியூ வந்து கொடுத்துட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்டு போய்க்கிங்க. இங்கே வந்து நீங்கள் பேமெண்ட் ரெசிப்ட் எகைன் வேணுனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, திரும்ப வியூ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிச்சு. இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றோன்னா டிஃபால்ட்டாக வர பாஸ்வேர்டு மெயிலுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் வந்து கரண்ட் பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு கடவுச்சலை மாற்றம் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். டாடா பை பை, டேக் கேர்.